ஹாய் நண்பா, நான் தான் ஒருமே பேசுகிறேன். டேய் கிரினாக்காரனுங்க கொடுத்த பெரிய ஆஃபர்னு நினச்சிங்க இன்றைக்கி வந்திருக்கிறது. மறக்காமல் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. டைமண்ட் டாப்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 520 டைமண்ட் கிடைக்கும் நண்பா. யாருமே விட்டுறாதீங்க, மறக்காமல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அது கூடவே இன்னும் ஒரு பெரிய ஆஃபர் வச்சுருக்கானுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாமே பர்சன்டேஜில் விட்டுருவாங்க நண்பா. ஒரு ஸ்பின்னில் கூட கிடையாது. எல்லா ஸ்பின்லையுமே இங்கே பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் 10, நீங்கள் அதுவே 10 ஸ்பின் பண்ணால் 100 தான். ஃபஸ்ட்டு வந்து 200 இருந்துச்சு, இப்போ 100 50% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கானுங்க. இதில் நமக்கு மெயினே நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இதில் நமக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தா அடாங்க இருங்களேன். இதெல்லாம் வந்து பேர் ஆஃப் அதோடைய எஃபெக்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் எடுக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேஸ்ட்டு. இப்படியும் போக கேமில் ஓசிலே கொடுப்பானுங்க. எதுக்கு இதுவும் வேஸ்ட்டு தான் நண்பா. இறங்குறப்ப எதுக்கு சொல்லுங்கள்? இறங்குறப்ப நமக்கு வேண்டிதான் இந்த ஒரு நிமிஷம் தான். அதுக்கோசலாம் இதை எடுத்துடாதீங்க. ஈவோக்கு இதை வருத்தம் பாருங்கள். இதுதான் நமக்கு வேண்டியது தான். இவரை தான் எப்படியாவது இப்போ எடுக்க போகிறோம். நம்ம வச்சுக்கிற 522 டைமண்டில் இதை எப்படியாவது கண்டிப்பாக எடுத்துடணும். எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. கிரினாக்காரன் நம்ம கிராமத்தை போட்டுருவான். ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு இதில் மெயினாக எனக்கு இந்த டபுள் பாரல் கிடைச்சா போதும். டெய் வேறு எந்த கன்றுமே வேணாண்டா, அது ஒன்றை மட்டும் கொடுத்துருங்களா. டைமண்ட் நான் அப்படியே 500 கொடுத்துடலான்னு கூட சொல்லுவேன். இது ஒன்று தான் எனக்கு அது ஸ்கின்னே வெறித்தனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒன்று கிடைச்சா போதும். தவிரி க்ரோஸா கொடுத்துறாதீங்க நண்பன்ட்ட. க்ரோஸா எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஸ்கின்னு. நான் எடுக்கவும் மாட்டேன் க்ரோஸா. ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஒன்று வெயிட்டாக. இது வேறு தெரியாமல் வெளில போயிடறேன். இது ஸ்பின் நம்ம ஸ்டார்டிங் 10 ஸ்பின் பண்ணுமா இல்லை 100 பண்ணுமா? வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு 100 பண்ணிடலாம். எப்படியா டேய் டபுள் பரல் மட்டும் கொடுத்துருங்கடா. செல்லா குட்டிங்களா கிரினாக்காரா, டபுள் பரல் மட்டும் கொடுத்துருங்கடா. ஃபஸ்ட்டு 100 ஸ்பின் பண்ணிடலாம். வாங்கினோம்மா என்ன தான் கொடுக்குறானுங்கன்னு பார்ப்போம். அவனுங்க கொடுக்கறத தான் கொடுப்பானுங்க. நீங்களே வேண்டிங்க கண்டிப்பாக நமக்கு டபுள் பரல் கிடைக்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு 100 ஸ்பின் ஃபஸ்ட் ஆகிடுச்சு. என்ன கிடைக்கும்? அட பாவி அடி கன் கிரேட் கொடுங்கடா. கன் கிரேட் கொடுங்கடா. டேய் ப்ளீஸ். ஐயோ டேய் இந்த சீட்டை கொடுத்தே நமக்கு முடிச்சிருவானுங்க போல இருக்கான்ப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்டு தான். சரியா போச்சு. ஒரே ஒரு கன் கிரேட்டு, மற்றது எல்லாம் சீட்டு நண்பா. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே போயிடலாமா? இதுக்குன்னா தோணுது. சரி வேணாம், முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. எப்படியாவது டபுள் பாரில் எடுத்து அவனுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோடா. நான் விட மாட்டேன் இன்றைக்கி. போனால் மயிரா போச்சு. 500 டைம் தானே. டபுள் பாரில் கிடச்சா நல்லாயிருக்கும். நான் ஈவெண்ட்டுக்கு வைக்கலான்னு தான் வச்சுருந்தேன் அமௌண்ட்டு. சரி எனக்கு டபுள் பாரில் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. நான் எடுத்தானா நீங்கள் எடுத்தானே, நமக்கு கிடைச்சி தான். சரி இருங்க. டபுள் பாரல் எனக்கு எக்ஸமேட்டு தேவையில்லை வேணுமா. எக்ஸமேட் நமக்கு ஆல்ரெடி இன்கியூபேட்டர் ஸ்கின் இருக்குது. இது மட்டும் கிடச்சிட்டா போதும். ஏய் நான் நினச்சேன் ஏமாற்றிட்டானுங்க. நான் நினச்சேன் ப்ரோ. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு மட்டும்தான் 50% ஆஃபர் காய்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிற இதுக்கு தான் 50 ஸ்பின் வரும்னு நினச்சேன். நான் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்டு தான் வந்தேன். அவன் தான் இருக்காதரா நீ பண்ணுடான்னு சொன்னான். ஆனால் இப்போ தான் தெரியுது இவனுக்கு உள்குத்து. ஒரு ஸ்பின் மட்டும்தான் 100 டைமண்டு. அதுக்கப்புறம் 200 டைமண்டில் வச்சுட்டானுங்க. கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்துட்டோம், அப்புறம் ஸ்பின் பண்ணிட்டே போயிடலாம். இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ் கேட்ச்லாம் கொடுத்துட்டு வந்தலாம். ஏன்னா நம்ம நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்றா இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 வாட்டி கிளியர் கேட் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அடி மட்டம் பாட்டி கேரக்டர் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் வைக்காத மாதிரி கேரக்டர் நண்பா. ஏன்னா ஒரு பாட்டி கேரக்டர் மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரெஸ்லாம் வைக்காமல் இருந்திருப்பீங்களே. அந்த ஒர்க்கா பிளாக்கா இவளை வச்சுக்கோங்க. இவளை வச்சுட்டு கன்ஸ்கினை எக்யூப் நாட் எக்யூப் பண்ணிக்கோங்க. அன்எக்யூப்பு அவ்வளோதான். இதை எடுத்துட்டாச்சா? பார்க்க பாட்டு அடி மாதிரி இருக்குது. பாட்டு கேட்டுன்னு நினச்சிப்பானுங்க. பெட்டெல்லாம் அன்னைக்கு பண்ணிவிடுங்க. ஏன்னா இருக்கிற டைமுக்கு அதை எடுத்தாகணும்ல. பெட்டை எப்போ அன்னைக்கு பண்ணுறது? டேய் பெட்டை எப்படா எடுக்கிறது? சரி உங்க பெட்டு இருந்து தொலைஞ்சா போட்டோம், நமக்கு தேவையில்லாது. சரி வாங்க வீடியோவில் போய் நான் போய் எடுத்துடணும். டேய் சுத்தமாக கிரினாக்காரா, நீ என்னையே பழி வாங்கிட்டு இல்லை உனக்கு இருக்குடா. என்னடா இன்னொரு சினிமாலாம் எப்படியா டபுள் பாரில் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம ஒரு பாட்டு இப்போதைக்கு நமக்கு ஒரு பாட்டு கிடைக்கும்.
இரநூறு ஸ்பின் பண்ண போகிறேன் நண்பா. கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சொன்னு வேண்டிங்க. 200 ஸ்பின் 10 ஸ்பின்னில் தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். டேய் இன்வைட் பண்ணாதீங்க. நான் இருக்கிறேன் டென்ஷன் ஆகிடும். டபுள் பாரில் கொடுத்துருங்கடா. டபுள் பாரை ஏதாவது ஒரு ஸ்கின்னாவது கொடுங்கடா. நான் கேட்டது கூட வாங்கணும். ஒரு ஸ்கின்னு டேய் ரொம்ப ரொம்ப பண்ணுறீங்கடா நண்பா. ரொம்ப பண்ணுறானுங்க நண்பா. இவங்களை நம்பி வந்ததுக்கு நம்மளுக்கு போட்டு அடிக்கிறானுங்க. டேய் ரொம்ப அநியாயம் நண்பா. ஒரு கோல்ட் ராயல் ஸ்பின் பண்ணிட்டு வரலாம். கோல்ட் ராயல் ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு திருப்பியும் வரலாம். டேய் அவங்க என்னடா கேட்டேன் நீங்களே சொல்லுங்கள். ஒரே ஒரு கன் ஸ்பின் மட்டும் ஏதாவது ஒன்று கொடுங்க. எனக்கு டபுள் பாரல் வேணாம். சரி 2வது ஸ்பின் போட்டுடலாமா? இருங்க நல்லா கிளிக் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிட்டானுங்கடா. நான் சரி விடுங்க. அது எப்படி இருந்தாலும் எடுத்துருவேன். கண்டிப்பாக எனக்கு எடுக்காமல் நான் விட மாட்டேன். அடுத்து ஸ்பின் பண்ணியாவது இது ஆனால் விட்டுறக்கூடாது காய்ஸ். இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு 20 10 20 இப்போ 30 ஸ்பின் தான். இன்னும் போட 20 ஸ்பின் பண்ணணும். 20 ஸ்பின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகணும் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது கொடுத்துருங்கடா. சரி இருங்க எடுத்துடலாம். விடாமுயற்சி கிடைச்சிரு. இந்த ஸ்பின்னில் கிடைச்சி ஆகணுங்க. டபுள் பாரில் கொடுத்துட்டானுங்க நண்பா. வேறு லெவல். நம்ம நினச்ச டபுள் பாரில் நம்ம கொடுத்துட்டானுங்க. நம்ம எதுக்கு ஸ்பின் பண்ணது? டபுள் பாரில் கண்டிப்பாக கிடச்சிருச்சு நண்பா. எனக்கு தெரிஞ்சு டபுள் பாரில் நின்ன மாதிரி தான் இருக்குது. வேறு லெவல்டா. டே வேறு லெவல்டா. லவ் யூ கெரினா. டபுள் பாரில் கொடுத்துட்டானுங்க. வாட்ஸ்அப்பட்டு வந்தது போல் 500 டைமண்டில் எடுக்க முடியாதுன்னு நினச்சோம். அவனுங்க ஆனால் நீ நினச்சி வந்தது நடந்துரும்டான்னு சொல்லிட்டானுங்க. வேறு லெவல்டா. டே நம்பலாம் நீங்கள் பாருங்கள் நண்பா. நீங்களும் இந்த மாதிரியே ஸ்பின் பண்ணி பாருங்கள். பாட்டு கேரக்டர் வைங்க. வச்சிட்டோமா டபுள் பார். டேய் 30 கேட்குறானுங்களா நம்மள்ட்ட? இல்லையே அந்த அளவு. ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு. செகண்டில் உங்களுக்கு பவரும் இல்லை பேர் வரும். தேர்டு வந்தாலே போதும்டா. இது ஒரு கன்னோட எஃபெக்டை கொடுத்துட்றானு. இதுக்கப்புறம் நம்ம கையில் நிற்க போகிறது எல்லாம் டபுள் பார் தான். ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம். வேறு லெவல். ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வந்துட்டோம். இருங்க ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட். எனக்கு என்னால் நம்பவே முடியல நண்பா. எப்பட்றா கொடுத்தீங்க? டேய் சத்தியமாக நம்ப முடியலடா. வேறு லெவல்ரா. கெரினா தான் இருங்க. அதை ஃபஸ்ட்டு கையில் வச்சிடலாம். அது நல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு வேண்டியது கையில். என்கிட்ட இதை பாருங்கள் நீங்களே பாருங்கள். ஒரு ஸ்கின்னு கூட வச்சிடல அதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கின்னு வச்சிட்டாச்சா. சிங்கிள் டேட்டா ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் எடுக்க வந்துடும் நமக்கு. தேட்டர்லாம் மாற்றிடலாடி. வேறு இந்த மாதிரி நீங்களும் எடுக்கணும். மறக்காமல் நம்ம பண்ண மாதிரியே பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடச்சிடும். கிடைக்காமலாம் இருக்காது. நம்ம ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின்னும் பாருங்கள் கிடைக்குதான்னு. கிடைக்கலனா இந்த பாட்டு கேரக்டர் வச்சுட்டு கன்னெல்லாம் அன்எக்யூப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்பின் பண்ணி பாருங்கள். கிடைக்கும். 100% கிடைக்கும் நண்பா. நம்மள்ட்ட இன்னும் 20 டைமண்ட் இருக்குல்ல. அந்த 20 டைமண்ட் வச்சு இது வேறு இதை பண்ணியிருந்தாலே கிடச்சிருமா? நம்ம 20 டைம் வச்சு ஆனால் இருங்க அதில் எதனா கிடைக்கிற மாதிரி தான். அதை என்னத்தை பண்ணுறது? நான் கொடுக்க மாட்டானுங்க. சேஃபாக கிடைக்கிறத அடிப்பானுங்க. இவங்க இன்னும் ஒரு 10 ஸ்பின் பண்ணிட்டு போனாங்க. கிடைச்சாலும் கிடைக்கும். நம்மளுக்கு போட்டு எக்ஸாமெண்ட் கொடுத்தாங்களே 10 ஸ்பின் ஒன்று போட்டு விடும். போன் பேரை கொடுத்துட்டானுங்க. தெரியும் தண்டக்கறி கொடுக்க மாட்டானுங்க. இதில் வேணாம், இதுலேயும் வேணாம். இது 5 டைமில் கொடுக்க மாட்டானுங்க. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதுவும் வேணாம். இதில் பண்ணி விடும். ஏன்னா இதில் எது கிடைச்சாலும் தான். ஏன்னா அது நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது டபுள் பாரல் நீங்கள் நினச்ச மாதிரியே கிடச்சிச்சு நண்பா. டபுள் பாரலோட எமோட்டியும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிங்க. எதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஎம்பி எடுத்துப்பேன். லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சு ரெண்டுத்துக்கும் தானா. லாங் ரேஞ்சுக்கு நம்ம ஸ்கேர் நம்ம அடுத்த இதில் எடுக்கலாம். அது எடுத்துருப்பேன். டைமண்ட் இருந்தப்போ வரல தலைவன், இல்லாதப்போ வரான். சூப்பராக இருக்கு டே. 3வது இதுக்கே நமக்கு ஒரு அளவுக்கு கன்ஸ்கினுக்கு எஃபெக்ட் கிடச்சிடுது பாரு. அதுக்கடுத்து தான் டம்னு சொல்கிறது. அங்கே வெறித்தனம் கில் எஃபெக்ட்டு. இதை தான் இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் பண்ண போகிறோம். 7வது லெவல் வெறித்தனம். 7வது லெவலுக்கு எமௌண்ட்டை பாருங்க நண்பா. இதுக்கோசம் உயிராக கொடுக்கலாங்க. வெறித்தனம் தான் அங்கே வேறு லெவல்.
500 டைமண்டில் எடுத்த ஒரு நூபு மாதிரி நம்ம 500 டைமில் எடுத்துகிற கெஹினாக்காரனை நம்ம திட்டாமல் திட்டிருந்தால் கொடுத்துட மாட்டாங்க கண்டிப்பாக. வேறு லெவல் நண்பா. எப்படியோ கிடச்சிச்சு. இந்த வீடியோவை எதோட முடிச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. எப்பயுமே முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க. வச்சுட்டிங்கன்னா சரி கிடைக்குதோ கிடைக்கலையோ போகண்டா, நம்ம வந்துட்டோம் மைண்ட் செட் இதில் வச்சுட்டு அதை விட்டுட்டு வேறு எதனா எடுக்கணும்னு நினச்சி எடுத்துடாதீங்க. போனால் மயிராக போச்சுன்னு நினச்சி அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காமலாம் ஒன்றும் இல்லை. லவ் யூ காய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போயே விடாதீங்க, எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின் 10 ஸ்பின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதில்ல. நீங்கள் எப்படியும் ஒரு 1000 டைமண்ட்லாம் தேவையில்லை. வெறும் 700 500லேயே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து 520 டைம் கூட கிடையாது. வெறும் 500 டைம்லாம் எடுத்துட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் ஆனால் வீண் போல். காலையிலையும் அதே மாதிரி தான் கெஸ்ஸிங் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ 2வது கெஸ்ஸிங் நம்ம கிடைக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி டபுள் வரலாம் கிடச்சிச்சு. நினச்சக்கன்னே நீங்கள் ஸ்பின் பண்ணி பாருங்கள், கிடச்சிரும். கிடச்சிட்டா நம்ம சேனல் கீழே, இந்த வீடியோ கீழே, எந்த வீடியோ கீழே இருந்தாலும் ஒரு கமெண்ட் நண்பா ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு கிடச்சிச்சின்னு. லவ் யூ காய்ஸ். பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.